சத்திய யுகத்தில் மீண்டெழும் தமிழினம். உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அறியாமையின் விளைவு அழிவு, அனைத்தையும் அறிதலின் விளைவு நிலையான சுகவாழ்வு. உலகின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் மாந்தன் தமிழன். வரலாற்றை மறந்த இனம் நிச்சயம் அடிமைப்படுத்தப்படும். இன்று நாம் வணங்கும் சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கிருஷ்ணன், திருமால் போன்ற கடவுளர்கள் உண்மையில் யார்? இவர்கள் உண்மையான வரலாறு என்ன? நாம் ஏன் இவர்களை வணங்குகிறோம்? இவர்கள் நமக்காக என்ன செய்தார்கள்? இதன் காரணம் என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் மலைகளில் காட்டு மிராண்டிகளாக ஒழுக்கமற்று வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை சீர்திருத்தி குடும்பம், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்கமான வாழ்க்கை முறைகளை வகுத்து கொடுத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் சிறப்பாக வழிநடத்தி ஆட்சி செய்து மக்களோடு மக்களாக வாழ்ந்த மனிதர்களைத்தான் நமது கடவுளர்கள். இவர்கள் நம்மை ஆண்டதால் தான் இவர்களை ஆண்டவர்கள் என்று அழைக்கிறோம். இவர்கள் அனைவரும் ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாணம் எய்தி குண்டலினி சக்தியை எழுப்பி மக்களின் நலனுக்காக பல கண்டுபிடிப்புகளை கண்டவர்கள். இறுதியாக இவர்கள் மனிதனின் உயர்ந்த நிலையான அமன நிலையை எட்டிய பிறகு கடம் எனும் பானைக்குள் வைக்கப்பட்டு ஜீவசமாதியும் ஆனார்கள். எனவேதான் நாம் இவர்களை கடம் பிளஸ் உள் கடவுள் என்று அழைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த 300 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ரீசர்ச் என்று சொல்லப்படும் விஞ்ஞானங்கள், தொழில்நுட்பங்கள் என அனைத்திலும் உண்மையில் கண்டது நாம் கடவுளர்களான சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கும்பகர்ணன், கிருஷ்ணன், பஞ்சபாண்டியர்கள், திருமால் போன்றவர்கள்தான். இந்த வரலாறுகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளது. நாம் வரலாற்றை எல்லாம் அழித்து மாற்றி அமைத்து இன்று நாம் வரலாறு தெரியாத அடிமைகளாகவும் மாறுபட்ட சிந்தனைகள் கொண்ட முட்டாள்களாகவும் வைத்திருப்பது யார்? இதற்கெல்லாம் காரணம் இன்று இந்த உலகை ஆட்சி செய்யும் யூதர்களும் யூத பிராமணர்களும் தான். இந்த அடிமை தளத்திலிருந்து தமிழினத்தையும் உலக மக்களையும் காக்க நமது கடவுளர்கள் சிவன், முருகன், திருமால் உருவாக்கிய 3 தமிழ்ச்சங்கங்களை அடுத்து மதுரையில் 1901 பாண்டித்துரை தேவரால் தொடங்கப்பட்டு வழக்கொழிந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடர்ந்து இந்த சத்தியயுக மீன யுகத்தில் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களால் கடந்த 2020ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டதுதான் 5ஆம் தமிழ்ச்சங்கம். முனைவர் திரு பாண்டியன் ஐயா கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தனது ஆய்வுகள் மூலம் மீட்பதில் சில தமிழர்களின் சமயம் ஆசீவகம், தமிழ் கடவுளர்களின் வரலாறு, ராவணிய மற்றும் மகாபாரத வரலாறு, சித்திரியல் நாட்காட்டி, ராசி நட்சத்திரங்களுக்கு பின்னால் உள்ள வரலாறு, உலக மதங்கள் மற்றும் யுகங்கள் தோன்றிய வரலாறு, தமிழர்கள், யூதர்கள், பிராமணர்கள் மற்றும் பிற இனங்கள் தோன்றிய வரலாறு, கலியுகம் முடிந்து சத்தியயுகம் மீனயுகம் பிறப்பை கண்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயர்ந்த பெரும் அறத்தையும் அரசியல், ஆன்மீகம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என அனைத்திலும் சிறந்து விளங்கிய தமிழ் சமூகம் இன்று தன் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாகவும் உரிமையை கேட்டு வாங்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் கடந்த 700 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை என்பதே சத்தியமான உண்மை. தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிம்மதியாகவும் சுகமாகவும் வாழ தமிழ்நாட்டை நல்ல தமிழர்கள் ஆள வேண்டும். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவை என்பதை உணர்ந்து எல்லோருக்கும் எல்லாமும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து இந்த சத்தியயுக மீன யுகத்தில் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் 5ஆம் யுக கட்சி என்ற புதிய அரசியல் கட்சி. தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் மலர அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைந்து 5ஆம் யுக கட்சியை பலப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5ஆம் யுக கட்சியின் அடிப்படை கொள்கைகளில் சில: தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிறப்பவர்களே தமிழர்கள், அவர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் 18 ஆண்டுகள் உறைவிட குருகுல கல்வி இலவசமாக வழங்கப்படும். சித்தர்கள் வழங்கிய கல்வியும் மருத்துவமும் நாமும் இலவசமாக வழங்குவோம். தமிழ்நாட்டின் கோயில்கள் ஆசீவக முறைப்படியில் சீர்திருத்தப்படும். அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் உடனடி தீர்வு கிடைக்க நடமாடும் நீதிமன்றம் கொண்டு வரப்படும். காகித பணம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு தங்கம், வெள்ளி, தாமிர நாணயங்கள் பயன்படுத்தப்படும்.
உடலுக்கு தீமை தரும் காய்ச்சி மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இயற்கை பானங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். நன்றி மக்களே.